ஆனா இன்னைக்கு என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாரை பார்த்தாலுமே பித்ருதோஷம், எதற்கெடுத்தாலும் ஒரு பித்ருதோஷம். பையனுக்கு ஒரு வேலை கிடைக்கலன்னு சொன்னா உடனே உங்க வீட்டுல முன்னோர் சாபம் இருக்கு, கல்யாணத்துல லேட் ஆகுதுன்னு சொன்னா உடனே பித்ருதோஷம் இருக்கு, முன்னோர் சாபம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை தவறாகவும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு 35 வயசுக்கு மேலையும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னா அங்க வேணா பித்ருதோஷம் என்பது இருக்கலாம். அதே போல அவருக்கு இந்த குழந்தை பிறப்பிலே தாமதம் என்பது உண்டாகிறது அப்படின்னு சொன்னா கூட அந்த முன்னோர்களுடைய சாபத்தின் விளைவாக கூட இருக்கலாம். அதாவது பரம்பரையே இந்த தடைபடுகிறது, முன்னோர்கள் பெற்றுக்கொண்ட சாபத்தின் மூலமாக கூட இருக்கலாம். பரம்பரை என்பது வளராமல் தடைபடுகிறது என்று சொன்னால் அங்கேயும் அந்த பித்ருதோஷம் என்பது பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது. ஆக நமக்கான பிரச்சனை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு மனதிலே ஒரு சந்தோஷம் என்பது இல்லை, அதாவது ஒரு நிம்மதி என்பது இல்லை என்று சொன்னாலே, அந்த வீடு ஒரு சூனியமான ஒரு வீடாக காட்சி அளித்தாலே அந்த வீட்டிலே கண்டிப்பாக பித்ருதோஷம் என்பது இருக்கும். அந்த குடும்ப தலைவியாலேயே நேரத்திற்கு எழுந்து வாசல் தெளிக்க முடியாது, ஒரு கோலம் போட முடியாது, வீட்டிலே ஒரு விளக்கேற்றுது அப்படிங்கிறதையே சரியான நேரத்திலே செய்ய இயலாமல், காலையில குளிச்சுட்டு ஒரு 6 மணிக்குள்ள, ஒரு 6ல இருந்து ஒரு 7 மணிக்குள்ள விளக்கேற்றணும்னு வச்சிருந்தா இவர்கள் எழுந்து விளக்கேற்றுறதே பார்த்தோம்னா ஒரு 9:30 மணிக்கு, ஒரு 10 மணிக்கும் போய் விளக்கேற்றுவா. இந்த மாதிரி இருந்தாலே அங்கே பித்ருதோஷம் என்பது பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிடரிடம் கொண்டு போய் சொல்லி இந்த ஜாதகத்தை பார்த்து அலசி ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டியது. சரி சார், இந்த பித்ருதோஷத்தை போக்குவது எப்படி? அதாவது திலஹோமம் பண்ணுன்னு சொல்றா, இல்லைன்னா முன்னோர் வழிபாட்டினை சரிவர மேற்கொள்ளுங்கள் சொல்றா, நிறைய சம்பிரதாயங்கள் எல்லாம் சொல்றா. இதெல்லாம் போயிடுச்சா, நமக்கு அந்த தோஷமானது நீங்கி விட்டதா என்பதை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னா அதையும் நம்ம பிராக்டிக்கலாவே பார்க்கலாம். நம்ம சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, இயற்கைக்கு மாறாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக வந்து நம்ம வீட்டு பிள்ளையே கூட சரியான நேரத்திலே எழுந்து அவன் குளிச்சு சாப்பிட்றா அப்படின்னு சொன்னா அவனுடைய மனதிலே ஒரு மகிழ்ச்சி என்பது இருக்கிறது என்று சொன்னாலே, வீட்டிலே ஒரு இன்பமயமான ஒரு சூழல் என்பதை உணர்ந்தாலே அந்த பித்ருதோஷம் என்பது அந்த வீட்டிலிருந்து விலகிவிட்டது என்பதையும் புரிந்து கொள்ள முடியும்.